மைமா மாமே உனக்கு தாமா ஏய் மைமா 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 மாமே உனக்கு தாமா மைமா பேரு தாண்டாஞ்சலே கபிலே புதுட்டார நெஞ்சிலே என்ன விடுங்க விடுங்க நீதான் கட்டி பிடிச்சி நான் விட்டு 9 மணி நேரம் ஆகுது. இந்த பெண்கள் பிடிக்காத ஒரே விஷயம் தான் இருக்கு. அப்புறம் நாங்க விட்டா நீங்க விட மாட்டீங்க. அம்மன் படத்துல வர ஜண்டா மாதிரி செஞ்சுறாரு. ஜண்டா இல்ல குட்டி சாத்தா ஏய் விட்டு மேல பாருங்க. மழை பெய்யுதான். இங்க வரல பாரு மழை. மழை வருமா? நம்ம கால வச்சிருங்க. நம்ம இல்ல. வச்சா. இப்ப வேண்டாங்க. மணி 5 மணிக்கு மேல சிறப்பா நடக்குது நாடகம். கண்டிப்பா. ஆமா. என்னங்க? என் மீது உனக்கு இவ்வளவு ஆசையா? ஆமா. நீ இல்லை என்றால் இதே இடத்தில் நீ உயிரை விட்டு விடுவேன். நான் செத்துருவேன். இந்த மேலவங்க அமைதியா இருந்தோம். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் ஒரு பெண்ணை காதலிக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது நீ இல்லனா உனக்காக என் உயிரையே விட்டு விட்டு சொல்லுவாங்க. அப்புறம் எங்களை விட அழகு வாழ்ந்த பெண்ணு ஒன்று ரோட்ல நடந்து போனா போதும். பாராதி மேல உட்காந்து நாய் நாக தொங்க போட்டு பார்த்து வந்து போரு. அப்படி பார்த்து நடப்பீங்க. யாரு? மாமா இங்க. ஏமா ஆம்பளைங்க நாங்க யாரு? நாய் நாக ஓட்டு பார்த்து நாலு இப்படி ஓடுது நாலு இப்படி ஓடுது நாலு இப்படி ஓடுது. நாய்க்கு வேலை இல்ல நிக்க நேரம் இருக்காது. அது ஒரு கதை. நாங்க ஆம்பளைங்களா நாய் நாக தொங்க போட்டு பாக்கலாம். நாய் ஓட்சல் ஆம்பளை 2 தான் இருந்தது. பொட்டை நாய் 3 வந்து அவளுக்கு என்ன தெரியாதெல்லாம். நாங்க ஆம்பளைங்க நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுன்னு பாக்குறோம். இதெல்லாம் நாங்க பாக்குறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி பாப்பீங்கன்னு தெரியாது. நிம்மதி பஸ் ஸ்டாண்ட்ல டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் ஒண்ணு போட்டுக்கிட்டு டி ஷர்ட் ஒண்ணு மாட்டிக்கிட்டு ஹேண்ட் பேக் ஒண்ணு மாட்டிக்கிட்டு வச்சு செருப்பு அப்படி போட்டு அப்படி தூக்கி நிக்கும். நீங்க எப்படி தெரியாது. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா பாக்குறானா இல்லையா? பாக்குறானா இல்லையா? என்ன மாதிரி ஒரு அழகான பையனை பார்த்துட்டா போதும். அழகான பையன் மாதிரி பாக்குறானா இல்லையா? பாக்குறானா இல்லையா? பாக்குறானா இல்லையா? பாக்குறானா இல்லையா? காதெல்லாம் வேண்டாங்க. ஆண்களை நம்ப முடியாதுங்க. இப்ப காதலிப்பீங்க அப்புறம் கை விட மாட்டேன். கையில விட மாட்டேன். ஐயோ எல்லாம் சிரிக்கிறாங்க. நீ வாங்க. நான் கைய விட மாட்டேன். காதலிச்சு கை விடுவீங்க. வேற ஏதோ சொன்னேன். என்னங்க என்ன இதே இடத்துல மனைவியாகவா? எப்படி? இல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. சத்யா நமது மேல்பாக்கம் கிராமத்தில் முதலாக நமக்கு திருமணம் விநாயகர் சதுர்த்தி இன்னும் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்ற காலம் சென்ற நாடக ஆசிரியர் நாடக ஆண்டவர் தான் வரும். நம்ம நாடக ஆசிரியர் என்ன ராமதாஸ் ஐயா 1ஆம் ஆண்டு நினைவினார். இனி அந்த குடும்பத்துல திருமணமாக குழந்தை கிடைக்கணும். எந்த ஒரு குறையில்லாம இருக்கணுங்க. அது மட்டும் இல்ல நமது கிராமத்தை கூட சரி திருமணம் ஆகணும். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். வேலை வாய்ப்பு கிடைக்கணும். பெண்ணா பிறந்த மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்ய பாக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலியா வாழணும். நாளைய பாத்துங்க எல்லோரும் நல்லா இருக்கும். சத்யா இத பாருங்க. சத்யா மனதார செல்வங்களை வங்கிய பற்றி தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று என் உளமாற வாழ்த்துக்கிறேன். அந்த கர்த்தரே நமக்கு திருமணம் செய்து வைத்தது போல இருந்துங்க. கண்டிப்பா. ஆமாங்க. என்னங்க இத பாருங்க திருமணம் முடிஞ்சிருச்சு. ஆமா. அடுத்து என்ன மொழிதானே? மொழியா? ஆமா. அனாதை பெண்ணு உனக்கெல்லாம் இந்த கூட்டத்துல யாரையும் வந்து மொழிக்கு போறாங்க. அனாதை யாருக்கு எத்தனை நல்ல உள்ளங்கள்லாம் வந்துட்டாங்க பாரு. எங்க அம்மா எல்லாம் உட்கார்ந்துறாங்க பாரு. ஏறி நம்ம மொழி ஐயோ ஏறி வர சம்பளம் பண்ணு. ஏங்க
இத பாருங்க எல்லாம் எங்க அம்மா விட்டு அனுப்பினா மொழி பணம் கொடுத்து அனுப்பலாம்னா திருமணம் நடந்திருக்குது. முதல்ல திருமணம் அதுவும் இந்த திருமணத்திற்கே மொழி இல்லைன்னா அப்புறம் இனிமே வர திருமணத்திற்கெல்லாம் வரப்போகுது. அவங்க எல்லாம் கும்பலா பேசிக்கிறாங்க மொழி போய்க்கலாமா இல்ல அப்புறம் வைக்கலாமா சாப்பிட்டு எழுதலாமான்னு பேசிக்கிறாங்க. இல்ல முதல்ல மொழி தான் அப்புறம் தான் சாப்பாடு. ஏமா சாப்பாடு போடுத்தாய மொழி வைக்கலாமா சிரிச்சு கடந்து போறான் என்ன முடிஞ்சு என்ன சத்யா விடுங்க இருந்த பொழுதோ அரண்மனை போக சத்யா இது எந்த நேரம் 5 சாய்ந்து விட்டது. இருள் சொந்த நேரம் மான ஒரு மாதிரியா இருக்கு. மேகம் கரிக்கிறது ஆமா மின்னல் அடிக்கிறது இடி தடார் 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 மலைக்கு ஒதுங்க வேண்டும் என்றால் எங்க போவது அதோ பார்த்தாயா வெகு தூரத்திலே பாழ்ந்த மண்டபம் ஒன்று தெரிகிறது. ஆமா அங்கு தங்கிவிட்டு அதிகாலை புறப்படலாம் ஓடிடா. பூத்தது காட்டுக்குள்ளே வருமா வருமா வீட்டுக்குள்ளே வழி நடுகே காட்டு மல்லி பாரு நான் பார்த்தத பாரு நீ பாத்தீங்களா பாக்காத. ஆமா என்ன சொல்ற முதல்ல சிப்பு போடு கொஞ்சம் கூட உனக்கு இப்படியா செய்வேன் எப்படி செய்வேன் வேற என்னதான் வேலை கொண்டாடி பிடிச்சி சேர்த்து வைக்கலாம் வீடு கட்டலாம் வாசல் கட்டலாம் அதெல்லாம் கிடையாது. எந்த நேரம் பார்த்தாலும் இதே வேலையை யாரும் முடிச்சு வாழ்க்கையில சந்தோஷம் தாண்டி முக்கியம் வேற எதுவுமே முக்கியம் இல்ல. சந்தோஷமே வாய்க்கு வந்தா அப்புறமா நான் போட்டு போக வேண்டியதுதான். எங்க ஆமா கோயிந்தா துன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. ஆமா சரி என்னங்க இத பாருங்க ஆத்து தண்ணி அடிச்சு போறதுக்கு இல்லையே கிணத்து தண்ணி தானே நான் எங்க போய் போறேன் அதுக்குள்ள அவசரப்பட்டு என்ன சத்யா தவறாக நினைக்கவே கூடாது. நாம் இருவரும் மாலையை மாற்றி கணவன் மனம் ஆகிவிட்டோம். இருந்தாலும் அரண்மனைக்கு சென்று முறையோடு முதலவை கொண்டாட வேண்டும் என்று என் உள்ளத்தில் எத்தனையோ ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் இருந்தது. இருந்தாலும் விதியின் விளையாட்டாக நம்முடைய வாழ்விலை விதி விளையாடிவிட்டது. என்ன செய்வது? பாடுந்த மண்டபத்தில் இருவரும் முதல்வரை கொண்டாடி முடித்து விட்டோம். தவறாக நினைக்கவே தேவையில்லை. நான் வந்தேன், என் வேலை முடிஞ்சு போச்சு. ஆளை விடு, நான் வரேன். எதுக்கு பண்ண ஏன்னு கேக்குறேன். ஏன் பண்ண? வேலை முடிஞ்சுட்டு போயிட்டா பாரு. நான் அரண்மனைக்கு போறேன், நீ எங்க வர போற? அரண்மனைக்கு. நீ அரண்மனைக்கு வர போறியா? நீ அரண்மனைக்கு வருவதாக இருந்தால் என் கரத்திலே சத்தியம் செய்ய வேண்டும். சத்தியமா? ஆமா. ஏங்க என்னவென்று தெரியுமா? எக்காலத்தை முன்னிட்டு அரண்மனைக்கு வந்தவுடன் நீதான் என்னுடைய மனைவி என்றும் நான் தான் உனக்கு கணவன் என்றும் யாரிடத்திலும் சொல்லவே கூடாது. சொல்லவே மாட்டேன். அத்தான் என் கரத்திலே சத்தியம் செய்தால் உன்னை அழைத்து செல்கிறேன் என் அரண்மனைக்கு. என்னங்க இத பாருங்க, எனக்கு தாயில தந்தையில சொந்த பந்த உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி அக்கா தங்கை யாரும் இல்லாத அனாதை சின்ன சிறு வயதில் பெற்றெடுத்த தாய் தந்தை இறந்து விட்டார்கள். என்று முதல் இன்றைய நாள் வரை தாய் தந்தை முகத்தை கூட பார்க்காத பாவியாக திகழ்ந்திருக்கிறேன். உன்னை நம்பிதான் என் கற்பினை உனக்காக பறி கொடுத்திருக்கிறேன். உண்மை. என்னை ஏமாத்த மாட்டீங்களா? இத பாருங்க, நீங்க தான் என் கணவன் என்றோம், நான் தான் நான் யார் இடத்துல எடுத்து வைக்க மாட்டேன். இது சத்தியம்.
அந்த ஆண்டவனுக்கு முதல் வணக்கம். கீதா இன்பூமி நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து சங்கீதா என்று பெயர் பெற்று சீரம் சிறப்பட பயந்து வருகிறேன். சென்றினுடைய தாயை பார்க்க வேண்டும். இந்த இன்ப உள்நாட்டை இன்பசேகர மன்னன் என்ற பெயர் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். யார் காவல்